நாய்க்கறி விவகாரம், ஷாஹித் அப்ரிடி ஆவேசம், இர்ஃபான் பதான் பதிலடி. என்ன நடந்தது? இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆசிய கோப்பை போட்டி ஒரு பக்கம் சர்ச்சையை வளர்க்கும் நிலையில் களத்திற்கு வெளியே முன்னாள் வீரர்கள் இர்ஃபான் பதான் மற்றும் ஷாஹித் அப்ரிடி மோதி வருகின்றனர். முன்னாள் இந்திய ஆல்ரவுண்டர் இர்ஃபான் பதானிற்கும் பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ஷாஹித் அப்ரிடிக்கும் இடையேயான வார்த்தை போர் தற்போது சமூக வலைதளங்களில் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. அப்ரிடியின் சமீபத்திய தாக்குதலுக்கு அண்டை நாட்டினர் என் பெயரால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இர்ஃபான் பதான் பதிலடி கொடுத்திருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் 2025 இர்ஃபான் பதான் ஒரு நேர்காணலில் அப்ரிடி பற்றி சொன்ன ஒரு பழைய சம்பவம்தான் இந்த சர்ச்சையின் ஆரம்பம். ஒருமுறை விமான பயணத்தின் போது பாகிஸ்தான் வீரர் அப்துல் ரசாக் முன்னிலையில் ஷாஹித் அப்ரிடி தன்னை ஒரு குழந்தை என்று ஏளனமாக அழைத்ததாக பதான் குறிப்பிட்டார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானியர்கள் என்ன மாதிரியான இறைச்சியை சாப்பிடுவார்கள், நாய் இறைச்சி கிடைக்குமா என்று ரசாக்கிடம் கேட்டதாகவும், ஆச்சரியத்துடன் ரசாக் ஏன் இப்படி கேட்கிறாய் என்று கேட்டதற்கு அவர் நாய் இறைச்சியை சாப்பிட்டிருக்கிறார் போல நீண்ட நேரமாக குறைத்து கொண்டே இருக்கிறார் என்று பதிலளித்ததாகவும், அதன் பிறகு அப்ரிடியால் எதுவும் பேச முடியவில்லை என்றும் பதான் அந்த நேர்காணலில் கூறியிருந்தார். பதானின் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவியது. இதற்கு சமீபத்தில் பதிலளித்த ஷாஹித் அப்ரிடி இது ஒரு பொய் என்றும் இர்ஃபான் பதான் ஒரு உண்மையான ஆண்மகன் அல்ல என்றும் கடுமையாக தாக்கினார். நேருக்கு நேராக நின்று பேச்சுவார்த்தைகளைத்தான் நான் உண்மையான ஆண்மகனாக கருதுவேன். அவர் என் முகத்துக்கு பின்னால் பேசிக் கொண்டிருக்கிறார். என் முகத்துக்கு நேராக சொன்னால் மட்டுமே என்னால் பதிலளிக்க முடியும். அவருடைய பொய்களுக்கு நான் எப்படி பதிலளிப்பது என்று அப்ரிடி ஒரு பாகிஸ்தான் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சீறியிருந்தார். அப்ரிடியின் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அது இர்ஃபான் பதானின் கவனத்திற்கும் சென்றுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இர்ஃபான் பதான் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டார். நீங்கள் சொல்வது சரிதான். இந்த அண்டை நாட்டு முட்டாள் வீரர்களும் ஊடகங்களும் இர்ஃபான் பதான் என்ற பெயரால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் பதிவிட்டிருந்தார். இது பாகிஸ்தான் தரப்பில் இருந்து வரும் விமர்சனங்களை அவர் கண்டுகொள்ளவில்லை என்பதையும், அவர்கள் தன் பெயரை பயன்படுத்தி பிரபலமடைய முயற்சிப்பதாகவும் மறைமுகமாக சாடுவதாக அமைந்தது. ஆசிய கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய லீக் போட்டியின் முடிவில் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணி பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்க மறுத்தது. இரு நாட்டு கிரிக்கெட் உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்தியது. இந்த செயலுக்காக அப்ரிடி, முகமது யூசுப், சோயிப் அக்தர் போன்ற பல பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் இந்தியாவை கடுமையாக விமர்சித்தனர். இந்த சூழ்நிலையில் இர்ஃபான் பதான் மற்றும் அப்ரிடிக்கு இடையேயான இந்த பேச்சுவார்த்தை இரு நாட்டு ரசிகர்களிடையேயான பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது.